ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பொது காலத்தினுடைய 18வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை நாம் என்று இருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உருமாற்ற பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு உருமாற்றமாக இருக்கலாம், ஆனால் இந்த உருமாற்ற பெருவிழா நம்மை உள்ள மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மனிதராக வாழ்ந்தார், கடவுளாக இருந்தார், பாவம் அனைத்திலும் மனிதனை போலவே வாழ்ந்தார். அதனால்தான் சீடர்களோடு சகஜமாக பழகினார். அவர்களோடு அவருடைய எண்ணங்களை அவரால் புரிந்து வைத்திருக்க முடிந்தது, அவருடைய இயக்கங்களை அவரால் தெரிந்து வைத்திருக்க முடிந்தது. அதனால்தான் லாசருக்காக கண்ணீர் சிந்தி அழுதார். இப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய உருமாற்றம் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து வேறு போல மாறி போனாரா? ஏனென்றால் உருமாற்றம் என்றால் நமக்கு சொல்லப்படுவது ஒரு புழு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது, அது உருமாற்றம். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதராக இருக்கிறார், ஆனால் அவருடைய முகம் மாறுகிறது. அதே முகம்தான், ஆனால் பிரகாசமாகிறது. அவருடைய உடை பிரகாசமாகிறது. இந்த உருமாற்றம் எதை குறிக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான சீடர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் பல முக்கியமான நிகழ்வுகளிலே யோவான், யாக்கோப்பு, பேதுரு இவர்கள் இயேசுவோடு உடன் இருப்பார்கள். இப்பொழுது இயேசு அந்த மூவரையும் அழைத்துக் கொண்டு தாபோர் மலைக்கு செல்கிறார். மலை என்பது கிறிஸ்துவ வாழ்விலே மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய காலம் வரை இந்த மலை என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கமே மலை மீதுதான் இருந்தது. மலை மீறி ஏறி அமர்ந்து மக்களை பார்த்து அவர் கற்பித்தவை என்று மலைப்பொழிவிலே இருக்கும். இந்த மலை நம்ம கிறிஸ்துவ வாழ்வில் முக்கிய இடம் பிடித்திருக்கான காரணம் என்னவென்றால் அதனுடைய உயரம். கடவுள் அங்கே இருப்பார், மலை மீது இருப்பார், உயரத்தில் இருப்பார். ஆனால் மிகவும் நெருக்கமானவர், அழைத்த பொழுதெல்லாம் ஓடி வருகின்றவர். அப்படிப்பட்ட கடவுள் நம் கடவுள். அதனால் அவர் மேலே இருக்கிறார், அவர் உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. கடவுள் என்பவர் நமக்கானவர், அவர் உயர்ந்தவர், மலை மீது இருக்கிறார் என்றால் அந்த செய்தி நமக்கு சொல்வது அவர் எங்கிருந்தாலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த மலை முக்கியமான இடத்திலே இன்று 2 மலைகளை பற்றி சிந்திக்க நாம் இந்த உருமாற்ற பெறுவது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றை பற்றி இயேசு சிந்திக்க, இயேசுவுக்கு தெளிவுபடுத்த ஆண்டவரால் தாபோர் மலைக்கு அழைக்கப்படுகிறார். ஆண்டவர் தனியாக சென்றிருக்கலாம் இயேசு கிறிஸ்து, ஆனால் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேரை அழைத்து செல்வதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு மலை மீது ஏறி போகிறார். அங்கே இயேசுனுடைய முகம் பிரகாசிக்கிறது, சூரியனை கூட பிரகாசிக்கிறது. அவருடைய முகம் மாத்திரமல்ல, அவர் அணிந்திருந்த ஆடையும் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்தில் தான் அவர் முன்னே எலியாவும் மோசேவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்த உடனே பேதுருவுக்கு எதுவும் சொல்ல இயலவில்லை. கூட யாக்கோப்பு இருக்கிறார், யோவான் இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் வாயை திறந்ததாக மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்யவில்லை. ஆனால் பேதுரு மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கண்ட காட்சி அவர் மெய்சிலிர்த்து போகிறார். ஒரு சில நேரங்களிலே ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டோம், அல்லது நீண்ட நாட்களாக காணாத ஒரு நண்பனை நாம் கண்டுவிட்டோம், அல்லது ரொம்ப நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு பொருளை பெற்று விட்டோம், இல்லை தொலைந்து போனதை மீண்டுமாக பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற பொழுது அந்த பொருளை விட்டு பிரிவதற்கான நேரம் நமக்கு அதிகமாகும். ஏனென்றால் நாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது. கண்டுபிடித்த உடனே கட்டி அணைத்துக் கொள்வோம், அதை மாரோடு அணைத்துக் கொள்வோம், அதை விட்டு கொஞ்ச நேரம் விலகவே மாட்டோம், அதோடு நம் காலத்தை கழிக்க முயற்சி செய்வோம். அதுபோலத்தான் பேதுரு இங்கே மோசேவையும் எலியாவையும் பார்த்த உடனே மெய்சிலிர்த்து போகிறார். அவர் என்ன சொல்வது கூட என்று தெரியாமல் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசேவுக்கு ஒன்றும் 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா?
அது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதைதான் நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். இந்த பேதுரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இந்த பேதுரு தான் அடுத்து வர இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை அறிவிக்கின்ற பொழுது, நான் இப்படியாக இறக்க வேண்டும், அடிபட வேண்டும், உதைப்பட வேண்டும், மூப்பர்கள் கையிலே ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே இது உமக்கு கூடாது என்று இயேசுவிடம் சொல்லி திட்டு வாங்குகிறவர். எதற்கெடுத்தாலும் இந்த பேதினுடைய நிலையை நான் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே உம்மோடு தான் வருவோம், எங்கே போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லுவார். அவரை மறுதளிப்பார். மீண்டுமாக, ஆண்டவரே உம்மீது எனக்கு அன்பு இருக்கிறது என்று உனக்கு தெரியாத ஒன்றா என்று அழுவார். இப்படிப்பட்ட இந்த பேதுரு தான் இந்த ஆண்டவரிடத்திலே பேசிய வார்த்தைகள் அனைத்தும் பார்க்கின்ற பொழுது, இந்த வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஆண்டவரே உமக்கு ஒன்றும், மோசேவுக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும் 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா என்றால், அவருக்கு அந்த இடத்தை விட்டு வருவதற்கு மனமில்லை. ஒரு இறைநிலையை கண்ட பொழுது, இந்த உலகத்திலே வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஒரு நேரத்திலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட போல மனதிலே உணர்வோம். அதுதான் இறைநிலை. அந்த இறைநிலையை விட்டு கடந்து வர நம்மால் இயலாது. அந்த இடத்திலே பேதுரு இறைநிலைக்கு ஆட்கொள்ளப்பட்டார். அந்த பழைய ஏற்பாட்டிலே தான் படிக்க கேட்ட மோசேவையும் எலியாவையும் முதன்முறை பார்க்கிறார், தன் கண்களால் பார்க்கிறார். அப்படி என்றால் தன் வாழ்விலே தான் எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்திருக்கும். அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. சில நேரங்களிலே இந்த சேஃபர் சோன் என்று சொல்வார்கள். நமக்கான ஒரு வளையத்தை போட்டுக்கொண்டு அந்த வளையத்தை விட்டு நாம் வெளியே வர மாட்டோம், மற்றவரையும் உள்ளே வர அனுமதிக்க மாட்டோம். இந்த இடத்திலே பேதுருவுக்கு அந்த இடம் ஒரு சேஃபஸ்ட் சோனாக தெரிந்தது. அங்கேயே இருந்துவிட வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே மிகவும் பெரிய இறைவாக்குனர் என்று சொல்லப்பட்ட எலியா இருக்கிறார். யூத மக்கள் கொண்டாடுகின்ற மோசே எங்கே இருக்கிறார். தாங்கள் ரபி என்று அழைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார். இதைவிட வேறு என்ன வேண்டும்? ஏனென்றால் இதுதான் இறைநிலை. இதை இந்த உருமாற்ற பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதுதான். பேதுருவை போல நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். கடவுளோடு நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு எது தேவை? உலகமயமான பொருளா, உறவுகளா, சொந்தங்களா? எதுவும் தேவை கிடையாது. கடவுள் ஒருவர் மாத்திரமே போதும். அந்த கடவுளோடு நாம் இருக்க பழக வேண்டும். இந்த உருமாற்ற பெருவிழா நம் உள்ள மாற்றத்திற்கு அழைக்கிறது. நாம் கடவுளை என்று விட்டு விடுகிறோம், ஆனால் ஏதேதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். நிலையானது ஒன்று, தேவையானது ஒன்று, அவசியமானது ஒன்று, அது ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. இந்த உருமாற்ற பெருவிழாவிலே 2வது மலையை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் அது கல்வாரி மலை. இந்த கல்வாரி இந்த தாபோர் மலை இயேசு கிறிஸ்தனுடைய வலிகளையும் வேதனைகளையும் அவர் எப்படி பாடுகள் பட போவார் என்பதை அறிவித்தது. இந்த இடத்திலே தந்தையும் அவரிடம் சொல்லுகிறார். பேதுரு, யாக்கோப்பு, யோவானிடம் சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று. அந்த வார்த்தை கேட்ட பொழுது மேகம் சூழ்ந்து அவர்களை மறைக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பேதுரு, யோவான், யாக்கோப்பு கேட்டிருப்பார்கள், படித்திருப்பார்கள். பழைய ஏற்பாட்டிலே மேகம் இறங்குகின்ற பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசினார். அப்பொழுது மேகம் அவர்களை மூடிய பொழுது ஆண்டவர் பேசியதை அவர்கள் கேட்கிறார்கள். இதைதான் பேதுரு இன்றைய 2வது வாசகத்திலே அழகாக சொல்லுவான். நான் சொல்லுகின்ற வார்த்தை கனவு கண்டதோ கதையோ தெரித்ததோ அல்ல, நான் கண்ணால் கண்டேன். அவர் முகம் மாறியதை நான் கண்ணால் கண்டேன், அவர் உருமாறியதை நான் கண்ணால் கண்டேன், தந்தை அவரோடு பேசியதை என் காதால் கேட்டேன், அவர் உண்மையாகவே இறைமகன் என்பதை நான் அறிந்து கொண்டேன், அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இங்கே பேதுரு அறிவிப்பதற்கான ஒரே ஒரு காரணம் அந்த இறைநிலையை அவர் அனுபவித்தது. அந்த இறைநிலையை அனுபவிக்கத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்து உருமாறியது நம்முடைய உள்ள மாற்றத்திற்காகவே. இந்த உள்ள மாற்றம் எங்கே நிகழ வேண்டும் என்றால், தனக்கு வரப்போவதை அறிந்து கொண்டும் அதை நோக்கி இயேசு விலகவில்லை, நகரவில்லை, அத்தோடுதான் இருந்தார். புனித 2ஆம் பவுல் சின்னப்பர், புனித 2ஆம் பால், ஜான் பால் செகண்ட், அவர் ஒரு முறை பிரஸ் மீட்ல ஒரு வயதான ஒரு செய்தி தொகுப்பாளரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். திருத்தந்தை அவர்களே, உங்களுக்கும் வயதாகிவிட்டது, பல வகையான நோய் உங்களுக்கு இருக்கிறது, புற்றுநோய் இருக்கிறது, உடல் வலி இருக்கிறது, நிற்க முடியவில்லை, உங்கள் உடல் எல்லாம் நடுங்குகிறது. இந்த நிலையிலே நீங்கள் ஏன் இந்த திருத்தந்தை பதவியை நீங்கள் ராஜினாமா செய்து இன்னொருவருக்கு விட்டு கொடுக்க கூடாது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு புன்னகைத்தவாறே
நமது மறைந்த திருத்தந்தை புனித ஜான் பால் செகண்ட் இப்படியாக சொன்னாராம் ஒரு பதில். இயேசு சிலுவை சுமந்த பொழுது அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஏன் அவர் சொல்லவில்லை? அந்த சிலுவையை நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? அவரும் அந்த சிலுவை எனக்கு வேண்டாம் என்று ஏன் இறங்கி வரவில்லை? அவராக விரும்பி ஏற்றுக்கொண்ட சுமை அது. அந்த சுமைதான் நமக்கு மீட்பை கொடுத்தது. அந்த வலிதான் நமக்கு வாழ்வை கொடுத்தது. அவர் சிந்திய இரத்தம் தான் இன்று நமக்கு அருட்சாரங்களை கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த வலிகளும் இந்த வேதனைகளும் எனக்கு பலனளிக்கும், திருச்சபையை மென்மேலும் வழிநடத்துவதற்கு எனக்கு ஊக்கமளிக்கும். ஏனென்றால் சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை, வலி இல்லாமல் வாழ்வில்லை என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த தாபோர் மலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த பாடங்கள் பல. ஏனென்றால் இந்த தாபோர் மலையும் இந்த கல்வாரி மலையும் நாம் இணைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தாபோர் மலையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய உருமாற்றம் இங்கே கல்வாரி மலையிலே வேறு போல இருந்தது. இங்கே அவர் உடை பிரகாசித்தது, அங்கே உடை இல்லாமல் இருந்தார். இங்கே அவர் மோசேவோடும் எலியாவோடும் இருந்தார். தாபோர் மலையிலே, கல்வாரி மலையிலே இரண்டு கல்வர்களோடு அவர் இருந்தார். இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் அறிந்து கொண்டு அவற்றிற்காக முன்னெடுத்தார், பயணத்தை மேற்கொண்டார். இந்த கல்வாரி மலையிலே எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று தான் எடுத்துக்கொண்ட சபதத்தை நிறைவேற்றுகிறார். இங்கே இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரை எண்ணி நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரிடம் இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையே ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று அங்கே சொல்லுகிறார். இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டதை, இதுதான் என்னுடைய வாழ்வு, இதைதான் நான் கடக்கப் போகிறேன் என்று பெற்றுக்கொண்டதை இங்கே முடித்து வைக்கிறார். முடித்து வைத்து கடவுளாகவே முழுவதுமாக மாறி நமக்காக உயிர்த்தெழுகிறார். அந்த கடவுள் உருமாறியது நம்முடைய உள்ள மாற்றத்திற்காகவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உருமாற்றம் என்பதை நாம் கடந்து போகக்கூடாது. இந்த உருமாற்றத்திலே என்ன உள்ள மாற்றத்தை நாம் மேற்கொள்ள போகிறோம் என்ற கேள்வியை நமக்குள் எழுப்ப நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன உள்ள மாற்றம்? ஏதாவது ஒன்றை நாம் விட்டொழிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் உலகமயமான எண்ணங்களிலே என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். புது புது பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது, அனைத்தும் புதுசு புதுசாக வந்து கொண்டிருக்கிறது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறார்கள், உடுத்த உடை இல்லாமல் எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறார்கள், இருக்க இடம் இல்லாமல் எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்று சொபிஸ்டிகேட்டட் லைஃபுக்காக எத்தனையோ கோடிகளிலே கார் வாங்குகிறார்கள், எத்தனையோ கோடிகளிலே வீடு கட்டுகிறார்கள், எத்தனையோ கோடிகளிலே உணவருந்துகிறார்கள், எத்தனையோ கோடிகளிலே வாழ்க்கையை கடத்துகிறார்கள். கேளிக்கை பானங்கள் இவையெல்லாம் இவற்றை செய்கிறவர்கள் தங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அன்றிரவே இறந்து போனால் அவர்களுடைய ஆசையை யார் வைத்துக் கொள்வார்கள்? அதனால் இருக்கின்ற வரை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்போம். உங்களை தேடி யாரும் வரமாட்டார்கள். ஏனென்றால் தேடி வருகின்ற இடத்தில் நீங்கள் இல்லை. நீங்கள் யாரையும் பார்க்க முடியாத மிக உயரமான இடத்தில் இருக்கிறீர்கள். பணக்காரர்கள் பணக்காரர்களோடு தான் பழகுகிறார்கள், ஏழைகள் அவர்கள் கண்ணுக்கு தெரிவது கிடையாது. அதனால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய உள்ள மாற்றத்திற்கான ஒரே வழி. இயேசு கிறிஸ்துனுடைய உருமாற்றம் நம்ம உள் மாற்றத்திற்கு அழைக்கிறது. அதற்கான வரம் வேண்டி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.